நீ வேற ஞாயிற்றுக்கிழமை எதை எடுத்து சாப்பிடுறதுன்னே தெரியல. ஒருவேளை சிக்கன் எடுத்து சாப்பிடலாமா, இல்ல மீன் எடுத்து சாப்பிடலாமா, இல்ல ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிடலாமா, எதை எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் அமல்ல நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? வந்திருக்கடா நீ, சூப்பர். என்ன சூப்பர்? டைம் என்ன? 2 மணி ஆகுது. போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்போ சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? என்ன உனக்கு கிள்ளி நிஜம் நினைப்பா இருக்கா? எல்லாம் பசிக்குது எனக்கு ரொம்ப. அப்போ எல்லாம் வீட்டுல கறி சோறு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை தூங்குவாங்க. சரி, நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டல, நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். நீங்க என்ன செய்ய போறோம் இன்னைக்கா? பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஆட்டுக்கறி எல்லாருமே பொதுவா எடுத்து சமைப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆட்டோட நெஞ்சு எலும்பு மட்டும் எடுத்திருக்கோம். எப்படி ஒரு 7-8 கடை வெட்டி இருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. ஆட்டு நெஞ்செலும்பு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து குக்கர் எடுத்துக்கிறோம். இப்படி ஆட்டு நெஞ்செலும்பு வந்து நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த கறி கூட அன்னாசி பூ ஒன்று, சின்னதா பட்டை ஒன்று போட்டுக்கிறோம், ஏலக்காய் 2 போட்டுக்கிறோம், கிராம்பு ஒரு 2 போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சிறிதளவு சேர்த்துக்கிறோம், கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க வேண்டியதான். எல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு 10 விசில் விட்டுக்கிறோம். கறி அப்பதான் நல்லா வெந்திருக்கும். வந்துருச்சு. இப்ப எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா வெந்திருக்குது. எலும்புல இருக்கிற சதையெல்லாம், ஒட்டிட்டு இருக்க சதையெல்லாம் நல்லா கலந்துட்டு இருக்கு. நல்லா வெந்திருக்கு. சரியா வேகலையா? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கிறோம். அது எதுக்குன்னா கிரேவி கொஞ்சம் தடுப்பா இருக்கிறதுக்காக, டேஸ்டா இருக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சமா வணக்கி எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா கொஞ்சமா போட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சமா போட்டுக்கிறோம். கிரேவிக்கு தேவையானது இந்த தேங்காய், சீரகம், கசகசா இதெல்லாம் போட்டு ஒன்னா போட்டு அரைச்சிக்க. கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், மிளகாய் தூள், கறி மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கிறோம். வேக வச்ச நெஞ்செலும்பு எல்லாத்தையும் போட்டுறோம். ஏன்னா மட்டன்ல வெறும் சதையெல்லாம் வெறும் எலும்பா இருக்கு. எலும்பு கறியில தான் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்குது. எலும்பு கறி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம உடம்புல தசை வளர்ச்சிக்கு, நம்மளோட எலும்புக்கு எல்லாமே வந்து இந்த எலும்பு கறி சாப்பிட்டா நல்ல வளர்ச்சி அடையும். அதுவும் இல்லாத இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சிட்டேன். சரி, கொஞ்சம் போயிட்டு வந்து ஆட்டு நெஞ்செலும்பு கிரேவி வந்து வச்சாச்சு. இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பரோட்டா, பக்கத்துல இருக்க பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். பரோட்டா என்ன பார்சல் சொல்லியிருக்கான், கட்டிட்டாங்களான்னு தெரியல. அதை போய் வாங்க போறோம். வாங்க மாஸ்டர். நோ, எங்க நம்ம பரோட்டா மாஸ்டர் கொண்டு வந்துட்டோம். நம்மளுக்கு பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வானத்துல காத்தாடி வர மாதிரி சுத்தணும். தம்பி,
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. நல்லா ஒட்டங்கினா அப்பா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஒரு வழியா ரெடி பண்ணியாச்சு. நல்லா கமக்க நல்லா வாசனையா இருக்குது. நல்லா கிரேவி நல்லா பக்குவமா இருக்குது. இப்ப இறக்க வேண்டியதுதான். மதியானம் சாப்பாடு நைட் சாப்பிட போறோம். உன்னால அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல. நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாப்பேன். நானா ஃபர்ஸ்ட் பேசுவேன். இல்ல நான் தான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. 2 பேருமே எடுத்து டேஸ்ட் பாப்போமா? சரி, ஓகே. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கரியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுடா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊர் வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவணுண்டா. சூப்பரா வந்துருங்க. ஆட்டு நெஞ்செலும்பு கறி பரோட்டாவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, சமைச்சு பாருங்க. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயிகளை ஆதரிப்போம்.